பாதை வருகுதுன்னா பாதை எங்க வருகுது வாராக வடையை சாப்பிடுறாங்க, ஜூஸை குடிக்கிறாங்க, ஆட்டிறைச்சி சாப்பிடுறாங்க. நெடுந்தாரக படகுக்கு நாங்க போனா நேவிக்காரன் மறைக்கிறான், உள்ள போகாத, தெனங்கொட்டை கொண்டு போயிடாது, கிழங்கு கொண்டு போயிடாது, புழுக்கொடிகள் கொண்டு போயிடாது. சிப்பாய்கள் 8ஆம் வகுப்பு சிப்பாய்கள் தான் அங்கே எங்கள் மக்களை கேவலப்படுத்துகிறார்கள். என்னுடைய பேர் சேதுபதி தர்மண்ணம். நான் 4ஆம் இடத்துல பிறந்த நான் இங்கே திருமணமாகி இங்கே ஆசிரியராக இருந்து இப்பொழுது ஓய்வு நிலையிலே இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நெடுந்தீவிலே நடக்கின்ற பிரச்சனைகளை நான் நேரடியாகவே ஒவ்வொரு நாளும் நடந்து திரிந்து பார்க்கிற ஒருத்தன். அந்த நெடுந்தாரக படகுக்கு நாங்க போனா நேவிக்காரன் மறைக்கிறான், உள்ள போகாத, தெனங்கொட்டை கொண்டு போயிடாது, கிழங்கு கொண்டு போயிடாது, புழுக்கொடிகள் கொண்டு போயிடாது. ஆனா அவர்கள் தங்கட ஆக்களுக்கு தேங்காய் உரிச்சு கொண்டு போகலாம், காவி கொண்டு தேங்காய் எல்லாம் கொண்டு போயினோம். மற்றது தங்கடைய ஆக்கள் வந்தா 150 பேரை ஏத்தினோம். என்னுடைய மக்கள் வந்தா மறைச்சு விடினோம், போகையிலாது. அப்படி மறைச்ச பொழுது என்னுடைய ஒரு உறவுக்காரர் இந்த கைத்தில தடக்கி விழுந்து மரணத்தை அவர் சந்தித்து இறந்து போயிட்டார். இப்ப இந்த நேவி ஆக்கள் என்ன செய்யணும் என்றால் எங்களை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கணும். அதை விட ராசா மற்ற விடயம் என்னென்றால் அவர்களுக்கு ஓடத்தான் கொடுத்தது, அவர்களை எங்களை கண்ட்ரோல் பண்ண கொடுக்கல. அவர்கள் எங்களுடைய காசுல தான் சம்பளம் எடுக்கிறார்கள். எங்களை மரியாதையாக கௌரவமான பிரசைகளாக அவர்கள் எங்களை நடத்த வேணும். அதற்காக நேவி பெரியவர்களை நான் குறை சொல்லலை. அங்கே இருக்கிற சில சிற்று ஊழியர்கள், சிப்பாய்கள், 8ஆம் வகுப்பு சிப்பாய்கள் தான் அங்கே எங்கள் மக்களை கேவலப்படுத்துகிறார்கள். அது நடக்கக்கூடாது என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன். மற்றொரு விடயம், இங்கே இந்த பாதையை பற்றி நான் சொல்கிற பொழுது பாதை வருகுது என்று சொல்றாங்க. பாதை எங்க வருகுது? வாராக வடையை சாப்பிடுறாங்க, ஜூஸை குடிக்கிறாங்க, ஆட்டிறைச்சி சாப்பிடுறாங்க. பாதை வருகுது. எங்க வருகுது பாதை? எப்ப வரும் பாதை? சரியோ வராது. எந்த மொழி கூட இந்த பாதையில போகாது. ஏனென்றால் இங்க வராது பாதை. அடுத்த விஷயம் என்னென்றால் இந்த ரோட்டை பற்றி தான் இப்ப நான் சொன்னேன். நான் உங்களுக்கு எல்லா கட்சிக்காரனும் வருகினோம், வரட்டு வந்து போகட்டு, வந்து என்னதை செய்யணும்? ஒன்றுமே செய்ய இல்லை. வந்து பார்க்கணும், போயினும் அங்கால போயினும், அவ்வளோ ஒன்றும் நடக்கல. நீங்க இனிமேல் இங்க வாரதா இருந்தால் இந்த வடை, வாழைப்பழம், ஆட்டிறைச்சி, இந்த சாப்பாடு பிரியாணி சாப்பிடல ஆவிலி பாதத்தில் வச்சு எல்லாரையும் பிடிச்சி திருப்புவேன். அதை நான் செய்வேன். எனக்கு வெள்ளமே இருக்கு. எந்த கட்சியோ எந்த மதமோ மொழியோ எனக்கு பிரச்சனை இல்லை. நான் அப்பேராங்க அப்பே தூபத், அப்பே மினிசு, அப்பே சகோதரர், நீ சிங்கள மினிசு கொண்டட இன்னவா, அப்பே தூபத் நின்று மினிசு கொண்டட இன்ன பேரு ஏசி பஸ் கத்துவாண்ட புள்ளுவாங்க. அப்பே ஏசி பஸ்ல போறேன். நான் என்னோட ஆதங்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கேன். எவ்வளவு கஷ்டப்படுறேன் நாங்கள். அதை நீங்கள் நிமித்தி செய்யணும். அதை விட அந்த பாலத்தை பாருங்க. பாலத்துல இந்த யூரியா பேக்கு, இந்த வள்ளக்கார் செய்யற அடாவடித்தனம், இங்கின கலட்டி போட்டு அதில் வச்சிருக்கிறார். மக்கள் இறங்கியலாம் மக்களுக்கு அதெல்லாம் வெளியால எடுக்கணும். அந்த பாலம் துப்புரவா இருக்கணும். மக்கள் டூரிஸ்ட் எல்லாம் மாற பாலம், அதுகளை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் தம்பி. மற்றது இந்த சாரா அப்படி தண்ணி பழுதா போகுது, தண்ணி பழுதா அப்படின்னு சொல்றாங்க இல்ல, அது என்னடா ராசா, தண்ணியை அவதான் எடுக்கிறாங்க. கல்லுக்கு மேல இருக்க தண்ணியை எடுக்கணும் அவையல். அப்ப கல்லுக்கு மேல இருக்கிற தண்ணி என்ன செய்யும்? அது பத்தி போயிடும். பத்தி போனா கடல் நீர் உள்ள வரும். கடல் நீர் உள்ள வந்தா தண்ணி உப்பா போகும். அதைத்தான் செய்து கொண்டிருக்கு. அதை நிப்பாட்ட வேணும். அதுக்கு இந்த பிரேத சபை இருக்கு, பிரேத சபையில பிரேத சபை அதுக்கு பேர். அதுதான் இந்த பிரச்சனைகளை பார்க்கணும். அதை பார்க்கிறாங்கல்ல. அவர் இன்னும் விமல் ரத்னாகா சந்திச்சாரு. அவருக்கு காலு மேலாது. அவர் தேவாரம் பாடத்தான் அவர் சரி. வேற 4 வருஷம் இருப்பார். நல்லா நினைக்கிறேன். வேற என்ன பஸ் ஸ்டாப், இந்த 60ஆம் ஆண்டு பழைய பஸ் தான் நீங்க இருக்குது. ஆனா கொழும்புல போய் பாருங்க, பச்சை பஸ், ஏசி பஸ்ல ஓடுது. ஊத்தேக்குதான் நாங்க கிடக்குறா. நெடுந்திவான் படிச்சவன் எங்க உலகத்துல எங்கே நெடுந்திவான் முதலிடத்துல இருக்கிறான். ஆனா இன்றைக்கு நாங்கள் என்ன நிலைமை இருக்கிறோம்? ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு இனமாக தான், ஒரு காட்டுவாசிகள் போல வாழ்ந்துட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னென்றால் இங்கே வருகின்ற அரச ஊழியர்களும் அக்கறை இல்லாம இருக்கணும். இங்க வர போலீஸ்காரரும் அப்படித்தான் இருக்கணும். அதில் எங்களை பாக்குறது இல்லை, தங்களை தான் பாக்குறது. எங்களை கையெல்லாம் உடைச்சது. இங்க பாருங்க, பாருங்க படத்தை எடுக்கோ, பாருங்க நான் டிசேபிளா இருக்கு. இந்த போலீஸ்காரர் ஒழுங்கா ஒரு சேவை செய்யிருந்தா, ஒரு காவலை செய்யிருந்தா எனக்கு அடிவிடாது. இதுதான் உண்மை.